வாழ்ந்து டாக்டர் முனைவர் நமியதி அம்மா அவர்கள் வழிபடும் அவரிட கழிதன பதிவர அருளிதன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வலமுறையிடையே. இந்த கவியரங்கத்திற்கு பல சிரமங்களுக்கு இடையில் பல வேலைகளுக்கு இடையில் இந்த கவியரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வரவேற்பையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கவி கடந்த முறை இந்த மொழி விருந்தில் நாம் கருத்தரங்கம் வைத்திருந்தோம். கருத்தரங்கம் 2 முறை கருத்தரங்கம் நடந்துவிட்டது. தற்சமயம் கவியரங்கம் வைக்க வேண்டும் என்ற ஒரு சில ஐயா அவர்கள் மற்றவர்களாம் சொன்ன இதன் அடிப்படையில் சரி கவியரங்கம் வைத்து விடலாம் என்ற முடிவு எடுத்து ஏன்னா கவி பாடுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அதே போல் அந்த கவியரங்கத்தை நாமும் கேட்டு உணர வேண்டும் என்ற ஒரு முயற்சியின் விளைவாக இந்த கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த இப்போ அந்த வகையிலே யார் இந்த கவிஞர்? கவிஞர்கள் யார் என்று நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அது கவிதையாக நீங்கள் தான் சொல்லணும். அந்த யார் இந்த கவிஞர்கள்? கற்பனைக்கு சொந்தக்காரர்கள், கவிநயம் மிக்கவர்கள், கருத்துக்கு உயிர் ஊட்டி காவியம் படைப்பவர்கள், கருத்துக்களால் புள்ளியிட்டு கற்பனையில் கோலம் போடுபவர்கள், யானைக்கு சிறகு வைத்து வானத்தில் பறக்க விடுபவர்கள், வண்ணமே இல்லாமல் சொல்லில் வண்ணம் தீட்டுபவர்கள், நூலே இல்லாமல் வானில் பட்ட விடுபவர்கள், சிலேடை நயம் பேசி சிரிக்க வைத்துவிட்டு சிந்திக்கவும் வைப்பவர்கள், பூமாலை கொடுத்திருந்தால் பொழுது போனால் வாடிவிடும், பாமாலை கொடுத்தவர்கள் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துவிடும், பெண்ணை கண்டாலும் காமுரா கவிஞர்கள், கற்றாரை கண்டால் காமுறுவர், செவ்விய கவிஞர்கள் செவிக்கு உணவு தருபவர்கள், அவர் பேச்சில் 10 மறந்துவிடும், பசியே நின்றுவிடும், தொற்கிறம் கண்டு சித்திரம் திருத்திவிடும், காலத்தை காலனுக்கு பணியிட்டு கருத்துக்களை சுவையாக ஊட்டிவிடும் கவிஞர்கள், என் பாட்டு தரத்தாலே என் வயிற்றை பாடித்திட வேண்டும் என்று பாடிய பாரதியின் வாரிசுகள், நீங்கள் வாழ்ந்த பல்லாண்டு நினைத்த தமிழ்நாடு. உங்களுடைய அனுமதியோடு நான் எழுதிய 1-2 கவிதைகளை இங்கே படிக்க இருக்கிறேன். விதி அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதார், அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதார், 5 மணந்த பாஞ்சாலியும் அழுதார், ஒருவரை மணந்த காந்தாரியும் அழுதார், கோவலனை மணந்த கண்ணகியும் அழுதார், கோவலனை பிரிந்த மாதவியும் அழுதார், காட்டுக்கு சென்ற சீதையும் அழுதார், வீட்டில் இருந்த ஊர்விளையும் அழுதார். ஊர்விளை லட்சுமணன் மனைவி. யாருடைய மனைவி என்பதல்ல வாழ்க்கை, அவளின் விதி என்ன என்பதே வாழ்க்கை. அரசியல்வாதியும் காதலனும் இருவர் பேச்சிலே உண்மை இருக்காது. மயக்கும் சொற்கள் தான்,
ஆனால் மனதுக்கு பிடிக்கும். உண்மை என்று என்ன என்று ஊருக்கே தெரியும். அதை உள்மனம் மட்டும் ஏனோ ஏற்க மறுக்கும். பிடித்த உடை, பிடிபடாத பாவனை. தேவையானால் ஆடையும் மாறிவிடும், வசனமும் மாறிவிடும். கொள்கை ஒன்றுமே இல்லாத ஒரே கொள்கை. காரியம் முடிய வரை காரிகை மேல் கண்ணாயிருப்பான் காதலன். தேர்தல் முடிய வரை ஓட்டின் மேல் கண்ணாயிருப்பான் அரசியல்வாதி. அப்படி சொன்னாய் என்றால் அப்படியா சொன்னேன் என்பான். தவறு என்று தவறை தவறு என்று ஏற்கவே மாட்டான். வலை வீசுவது என் கடமை, மாட்டாமல் இருப்பது உன் கடமை என்பான். கூட்டணி அமைக்க பூசாமல் பொய் கொள்வான். ஆட்சி அதிகாரத்தில் ஆளாய் பறப்பான். ஆதாயம் உண்டென்றால் மானம் பெரியதல்ல என்பான். ஒன்றை மட்டும் உறுதியாய் நம்பிடுவான். மானம் கெட்டவன் மகேசனும் தெரியவன் என்பதை உறுதியாக நம்பிடுவான். மகிழ்ச்சி. இதோட என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்வின் தொடக்கமாக ஆசையே என் பின்னால் வா, ஆசையே என் பின்னால் வா. ஆசையின் பின்னால் வா என்ற தலைப்பில் தமிழ் முரசு கவிஞர் MS ராஜேந்திரன் அவர்கள் தற்போது கவி பாடுவார்கள். ஆசைக்கு தெரியாது அதர்மம் தர்மமும், ஆசைக்கு தெரியாது முடிவது முடியாததும், ஆசைக்கு தெரிய போட்டு ஜெயித்தவர் யாரும் இல்லை, ஆசையை விளக்கி வைத்து ஜெயித்தவர் படம் என்று சொல்லி கவிஞர் கவியரங்கத்தினுடைய தலைவர் முனைவர் குமார் ஐயா அவர்களே, அன்னதான அறக்கட்டளை அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தியாகராஜன் அவர்களே, கவியரங்கத்தில் கவிபாட வருகை தந்திருக்கின்ற, அதைப் போலவே பாடிய கவிதைகளுக்கு மதிப்புரையாக கருத்துரையாகவும் வழங்க வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமா இப்ப இருக்கிற நிலைமையில ஆய்வு அரங்கங்கள், கருத்தரங்கங்கள், சொற்பொழிவுகள் நடப்பது என்பது மிக 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 அருகி வந்து கொண்டிருக்கிற காலம். ஒரு 100 பேரை ஒரு இடத்துல கூட்டணும்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவியரங்கத்தை கூட்டலாம் என்கிற தைரியம் வந்ததற்காகவே தியாகராஜனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அபாரமான அனுபவம். திருவண்ணாமலையில் யாரை நம்பியா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் கூட உங்களுடைய மனத்துறைவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தலைப்பு ஆசையே என் பின்னால் வா என்பது. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்களிடத்தில் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுகின்ற ஆற்றலும் தகுதியும் இயற்கையிடம் உண்டு. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் இயற்கையிடம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய பேராசையை கூட இந்த பிரபஞ்சத்தால் தீர்த்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள். இதுதான் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. எனவே அந்த ஆசையை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த மனதில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் நீக்குகின்ற வகையில் அந்த ஆசையை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது எப்படி என்கின்ற எண்ணத்தில் தான்
ஆசைக்கு பின்னால் மனிதன் ஓடுகின்ற நிலை மாறி எனக்கு பின்னால் இந்த ஆசை வர வேண்டும் என்கின்ற தலைப்பை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான தீய குணங்களுக்கும் ஆசைதான் முதலில் வருவது. அது கூட ஒரு கண்ணதாசன் அவர்கள் அருமையாக ஒரு பாடலை சொல்லுவார். ஆசை, கோபம், களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அந்த ஆசை தான் முதல்ல வைக்கிறார். ஏன்னா ஆசை தான் களவு செய்வதற்கோ காமத்திற்கோ முறைகளான எல்லா தீய செயல்களுக்கும் முதலில் வித்தாக இருப்பது ஆசை. எனவே அந்த ஆசை நாம் கட்டுப்படுத்தி அதை நமக்கு பின்னால் வரவழைக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த தலைப்புக்குள் என்னுடைய கவிதைகளை வழங்கவிருக்கிறேன். ஆசையே என் பின்னால் வா, அத்தனைக்கும் ஆசைப்படு என்றால் ஒரு யோகி. ஆசைப்பட்டேன். அந்த ஆசைகளின் பெருக்கத்தில் மனம் வெடித்து கற்பனை சிறகுகளில் கவிதையாய் பறந்து வந்தேன். அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆசைதான் மனிதனின் சுவாசம். வானத்தை கொடவும் வாழ்க்கையை வெல்லவும் காற்றின் மொழிகளை கற்றறிந்து கேட்கவும் கடலின் ஆழம் அறியவும் மலையின் உயரம் காணவும் மனதில் நம்பிக்கை விதைக்கவும் பூக்களின் மனம் போல் புன்னகை பரப்பவும் மழைத்துளி போல மண்ணை தழுவவும் மனிதம் நெஞ்சில் ஈரம் பாய்ச்சவும் அத்தனைக்கும் ஆசைப்படும். புத்தக உலகம் திறக்கவும் புதிய பாதை தேடவும் இருளிலும் ஒளியை காணவும் இதயத்தை கீதம் வருடவும் வெற்றியின் வாசல் திறக்கவும் விடாமுயற்சி வெல்லவும் தோல்வி வந்து இடறினாலும் துணிவுடன் மீண்டு உயரவும் ஆசைகள் மனமே ஆசைகள். பறவையாய் பறக்க ஆசைப்பட்டால் பரந்த உலகம் காணலாம். நட்சத்திரம் என்ன ஆசைப்பட்டால் நாளைய கனவை வெல்லலாம். அன்பை விதைக்க ஆசைப்பட்டால் அமைதியை அறுவடை செய்யலாம். இப்படி ஆசை உன்னை உயர்த்தவும் உலகம் உன்னை வாழ்த்தவும் மனிதம் மறவா புனித நெஞ்சுடன் அத்தனைக்கும் ஆசைப்படு. எனினும் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். இவ்வளவு சொல்லின்னு வந்தது எல்லாத்துக்கும் நாம ஆசைப்படணும், ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எனினும் ஆசையெனும் மாயமான் முன்னே செல்ல அதன் பொன்மொழியும் புள்ளிகளில் மயங்கி நின்றது என் மனம். ஆசை இருக்கிறது ஒரு மாயமான் தான். அது சீதைக்கும் ராமனுக்கே மயக்கியது. சாதாரண மனிதர்கள் நம்மை அந்த ஆசையை மயக்குது. ஆசையெனும் மாயமான் முன்னே செல்ல, இப்ப ஆசை முன்ன போயிருக்குது, அதை தான் நம்ம பின்னாடி வாங்க சொல்ல போறோம். ஆசையெனும் மாயமான் முன்னே செல்ல அதன் பொன்னொழிலும் புள்ளிகளில் மயங்கி நின்றது என் மனம். என்னிலும் 100ஆய் உயர்ந்து நிற்கும் ஆசைக்கு நான் ஒரு ஆணையிட்டேன். ஏன்னா ஆசை வந்து என்னுடைய உயரத்தில் இல்லை, அது ஆசை பெருக 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 கூடிய என்னை விட உயர்ந்து 100 மடங்கு நீ மேல என்னை விட உயர்ந்து என்னவாகி நிற்குது. ஆனாலும் அந்த ஆசைக்கு நான் ஒரு ஆணையிடும். ஆசையே அந்த ஆசைக்கு நான் ஒரு ஆணையிடும். ஆசையே என் பின்னால் வா, கனவின் கதவு திறக்கவே காற்றின் இசையாய் நீ வா. காலம் நின்று பார்க்கும் வரை கண்களில் தீபம் ஏற்றி வா. விழிகளில் நம்பிக்கை தூவி விடியலை காட்டிட வருக. வீழ்ந்த இதயம் எழுந்திட வீரம் பொங்கிட வருக. மழை துளி நனைத்த மண்ணின் மனம் போல ஈர நினைவுகளாய் சேர என் பின்னால் வா. தோல்வி எனும் இருளில் தொலைந்த பாதையை காட்டிட துன்பம் சூழ்ந்த நேரங்களில் துணிவின் தோழனாய் ஆசையே என் பின்னால் வா. பறவையென எண்ணங்கள் பரந்த வானில் பறக்க வேண்டும் எனில் பாசமெனும் சிறகுகளை பரிசாக தருவாயா.
சின்ன சின்ன ஆசைகளில் சிறந்த வாழ்வு மலர்ந்தது. பெரிய பெரிய ஆசைகளால் பொடியாய் உள்ளம் சிதைந்தது. கண்ணீர் சிந்திய ஆசை கால்களில் விழுந்து கெஞ்சியது. இவ்வளவோ சொல்றேன், நான் அந்த ஆசைகிட்ட இவ்வளவோ சொல்றேன். நீ இவ்வளோ சின்ன பேராசையா நீ விஸ்வரூபம் எடுக்கிற, முன் பின்னால நான் வந்தால் நான் என்னுடைய எல்லா சுயம் அழிந்து நான் பின்னாடி நான் வர வேண்டியிருக்கோம். அதனால என் பின்னாடி நீ வான்னு ஆசைகிட்ட சொன்ன உடனே அந்த ஆசை ஐயோ இவருக்கு பின்னாடி நான் வந்தோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆசை கண்ணீர் சிந்தி என்கிட்ட அழுகுது. கண்ணீர் சிந்திய ஆசை கால்களில் விழுந்து கெஞ்சியது. என்ன கெஞ்சுது? கவலை அலைகள் வந்தாலும் கரையென நானும் காத்திருப்பேன். கனவுகள் எல்லாம் நனவாக கைகளில் வந்து சேர்ந்திருப்பேன் என்றது ஆசை. எனினும் அது ஒன்றும் அடங்குற மாதிரி தெரியல. அது என்ன கன்வின்ஸ் பண்ணுது? எனினும் அதட்டி மிரட்டி ஆணையிட்டேன், ஆசையே என் பின்னால் வா என்று. உடனே ஆசை என்கிட்ட கேட்குது, என் மீது ஏன் இத்தனை வெறுப்பு என்று மீண்டும் கண்கள் கலங்க கேட்டது ஆசை. பேராசை என்பது பேரலை போல பேரெழுச்சியை கூட விழுங்கிவிடும். ஆசையின் பிடியில் மனிதன் சிக்கினால் அமைதியும் அன்பும் விலகிவிடும். சின்னஞ்சிறிய ஆசைகள் வாழ்க்கைக்கு என்றும் சிறகாகும். பேராசை என்னும் பெருநெஞ்சு வாழ்க்கைக்கு என்றும் சுமையாகும். பொன்னும் பொருளும் வெள்ளமென பெருகிடினும் போதும் என்பதை மனது ஏற்குமா? பேராசை கொண்ட மனம் பிறர் இன்பத்தை பொறுக்காது. தன்னிடம் உள்ளவற்றை நினைந்து மகிழாது. அளவறிந்து வாழ்ந்திடும் மாபெரும் மனிதன் அனைவரின் நெஞ்சிலும் ஓங்கி உயர்ந்திருப்பான். பகிர்ந்திடும் கைகளோ பிறர் வாழ்ந்திட பெருமை பெறும். பறித்திடும் கைகளோ பிறர் தூற்றிட இழிவு பெறும். பேராசை வென்ற மனிதனுக்கு புகழே நல்ல பெரும்பேறு. அன்பு அமைதி அறம் என்னும் அமுதங்கள் வாழ்வின் திருவேறு என்றெல்லாம் ஆசைக்கு எடுத்து கூறி என்னை வெல்ல ஒரு காலம் நினையாமல் ஆசையே என் பின்னால் வா என்று ஆசையே என் பின்னால் வா என்று அதிர்ந்து ஆணையிட்டேன். அப்படியே ஆகட்டும் என்று என்னுள் ஒடுங்கியது அந்த ஆசையனும் மாயமா. நன்றி. மிக அருமையான ஒரு கவிதை. கருத்துக்கள் தெரிந்தது. அது கற்பனையை விட கருத்துக்களின் செறிவு அதிகமாக இருந்ததாக நான் காண்கின்றேன். ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. இதை வாழ்த்தி பேச ஐயா செல்வம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வழங்க திருக்குறளில் அன்பு சிறந்த அவை தலைவர் அவர்களே, உரிமையுள்ள சான்றோர் குழுக்களே, அனைவருக்கும் சிறியுடைய தலை சார்ந்த அன்பு வளர்ந்த வணக்க பூக்களை வழங்கி சிறிய இந்த கவியரங்க முதல் கவிவாடி அவர்களையும் பின்னால் பாடவர்களையும் சில செய்திகளை எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கிறேன். பண்ணியே செந்தமிழ் அணியேன் கவியேன் மாட்டேன் என்னோடு பண்ணியிருந்த கலைகளாய தன்னை உந்தன் திறத்தறியா பொறியிலேனை தன்பிறனும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனே தொடர்ந்தென்னை ஆளாக்கொண்ட தென் எறும்பியும் மனைவியின் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானே. பண்ணிய செந்தமிழ் அறியேன் கவியேன் மாட்டேன். எனக்கு உங்களை மாதிரியெல்லாம் கவி பாட தெரியாது. இருந்தாலும் இந்த கவி எப்படி பாடுறது அப்படின்றது சான்றோர்கள் சொல்லிய சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன். இப்போ இந்த பல தலைப்புகள் தந்திருக்கிறார்கள். அதில் சொல்ல வருகிறது. அதில் பாருங்கள், சில நுட்பமான இந்த கருத்து நிறைந்த ஒரு செய்தி. மெய்யறியா பொய்யருக்கு மைந்தர் 5
மெய்யறியா பொய்யனுக்கு மைந்தரைந்து வேதினியில் ரசவாதம் மூத்த மைந்தன் கையறியா பண்டிதனோ இரண்டாம் மைந்தன் கணக்கறியா சோதிடனோ மூன்றாம் மைந்தன் ஐயமுள மாந்திரிகன் நான்காம் மைந்தன் ஆட்டி சிலம்பொலிக்கும் ஐந்தாம் மைந்தன். இது உமைக்கு சிவபெருமான் சொன்னதாக ஒரு செய்தி பழைய கணித நூலில் வரக்கூடிய ஒரு பாடம். இதில் சில சிறப்பு கருப்பொருள் ஒவ்வொரு தலைப்பில் இருக்கு. அதெல்லாம் இங்கே வந்து உரைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வந்துருக்கணும்னா பெரிய பெரிய கவிஞர்கள் கற்றவர்கள், அதனால் சிறிய அவற்றையெல்லாம் விலைக்கு சொல்ல இது வாய்ப்பு. அதனால் இங்கே கவி பாடுறவங்களாம் ரொம்ப சிறந்தவங்க. அதனால் காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டு ஓட அதன் பிறகு ஓடும் தொழிலால் பயன் உலகோ ஒன்றாய் பலவாய் உயிர்க்கு உயிராய் ஆடும் கருணை பரஞ்சோதி அருமை பெறுதற்கு அன்பு நிலை தேடும் பருவம் இது கண்டி சேரவாரும் சகத்தீரே என்று சொல்லி சிறிய தேர்வு செய்கிறோம். ஆயிரம் பொற்காசுகள்ல எவ்வளவு தவறு இருக்கோ அவனை மரியாதை பண்ண முடியல. ராசி படம் ராசி படம் படிக்கவும் இல்லை, பார்ப்பதை நிறுத்தவும் இல்லை. இலக்கிய இளவரசர் அஜ்மல் முத்தாளன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராசி பலன் என்னவோ 12 தான். ஆனால் சிலருக்கு எப்போதுமே 7. பலருக்கு வாழ்வில் சுக்கிர திசை, சிலருக்கு எப்போதுமே ராகு திசை. இதை பற்றி கவிஞர் அஜ்மல் அவர்கள் விரிவாக பாடுவார். முத்தமிழின் சுவை நரம்பில் ஊறி நிற்க முத்தமிழ் ஆய்ந்து முடித்தேன் வடிக்க தமிழ் விருந்தை மருந்தாய் ஏற்க அவையை சிறப்பிக்கும் ஆன்றோர் பெருமக்களே, உங்களுக்கு முதல் வணக்கம். கவியரங்க பீடத்தில் கதிரவனாய் அமர்ந்து சொற்களின் கோர்வையை செம்மொழியால் செதுக்கி அவையை வழிநடத்தும் தலைவர் அவர்களே, பசி தீர்க்கும் அன்னமாய் அருணாச்சலம் காக்க பசி தீர்க்கும் தமிழால் இலக்கியம் செழிக்க ஸ்ரீ அருணாச்சல அன்னதான அறப்பணி தடைக்கும் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் தமிழ் திரு தியாகராஜன் ஐயா அவர்களே, உங்களுக்கு என் உள்ளத்து வணக்கம். வையனைக்கும் தமிழ் மனம் தமிழ குரல் கொடுக்கும் குமாரராய் உலகத் தமிழ் கழகத்தின் பெருமைமிகு தோழி எழுத்தால் மொழி காக்கும் வாலி தமிழ் திரு முனைவர் குமார் ஐயா அவர்களே, உங்களுக்கு அன்பின் வணக்கம். இலக்கியத்தின் இளவரசனாய் அழியேன் என்னை இலக்கியத்தின் இமயம் தொடர் செய்த இலக்கிய வட்டத்தின் தலைவர் அருணை இலக்கிய வட்டத்தின் தலைவர் பேச்சறிவி சபரியா அவர்களுக்கு
என்னுடைய பணிவான வணக்கம். சொல்லெடுத்தால் கவிதை பூக்கும் சொல்லின் அருவிகளே, சொல்லெடுத்தால் கவிதை பூக்கும் சொல்லின் அருவிகளே, கவி வரிகளால் உலகை ஆளும் கவிஞர் கவிஞர் பெருமக்களே, இந்த மேடைக்கு கிடைத்த பெரும் பேரு நீங்கள், இந்த மேடைக்கு கிடைத்த பெரும் பேரு நீங்கள், சந்த ஓடத்தில் கற்பனை சுரக்கும் கவிச்சாறு நீங்கள், சந்த ஓடத்தில் கற்பனை சுரக்கும் கவிச்சாறு நீங்கள், உங்களுக்கும் என் உயர் வணக்கங்கள். கவிதை பெருங்கடலில் மூழ்கி முத்தெடுக்க காத்திருக்கும் தமிழ் சுவைஞர்களே, இலக்கிய ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் முத்தமிழனின் முத்தான வணக்கம். உங்கள் செவிகளின் விருந்துக்காகவே, உங்கள் செவிகளின் தமிழ் விருந்துக்காகவே இந்த கவிதை அரங்கம். இதோ என் கவிதை முழக்கம். கவிப்பொருள் ராசி பலன் நமக்கு பலிக்கவும் இல்லை, பார்ப்பதை நிறுத்தவும் இல்லை. நாளும் கோலும் நம்மை ஆட்டுவிக்கிறதா, இல்லை நாம் தான் நாளேடுகளை ஆட்டி படைக்கிறோமா? மேஷம் முதல் மீனம் வரை ராசி என்னும் காணல் நீர் பலிப்பதும் இல்லை, ஏற்காத மனமோ பார்ப்பதை நிறுத்தவும் இல்லை. விடியும் காலை அல்ல அது வேடிக்கை காலை. பணவரவு உண்டன மேஷம் பலன் சொல்லும். பழைய கடன்காரன் தொல்லையால் அந்த நாளும் அப்படியே செல்லும். பணவரவு உண்டன மேஷம் பலன் சொல்லும், பழைய கடன்காரன் தொல்லையில் அந்த நாளும் அப்படியே செல்லும். அடுத்ததாக நிம்மதி கூடும் என்று ஒரு ராசி சொல்லும், ரிஷப ராசி சொல்லும். ஆனால் நிம்மதி கூடும் என்று ரிஷப ராசி சொல்லும். ஆனால் ஜிஎஸ்டி வரி கூடும், நிம்மதி கூடும் என்பார்கள், இங்கே ஜிஎஸ்டி வரி கூடும், அதனால் மக்கள் மனமோ வாடும். புதிரான மிதுனத்தில் புன்னகை பூக்குமா? ராசி பலன் சொல்கிறது புன்னகை பூக்குமா? ஆனால் படியில் இடறி பற்கள் உடைவதை இந்த ஊரே பார்க்குமா? படியில் இடறி பற்கள் உடைவதை இந்த ஊரே பார்க்குமா? கடகராசியின் பலனோ கவலை தீருமா? கையில் இருக்கும் காசோ காற்றில் பறக்குமா? பிறகு எப்படி கவலை தீரும்? சிம்ம ராசிக்கோ சிங்கார வாழ்வு என்று சொல்வார்கள். சிம்ம ராசிக்கோ சிங்கார வாழ்வு. அந்த சிங்கமோ பசியில் தேடும் சோறு. கன்னிராசிக்கு கல்யாண யோகமோ? கன்னிராசிக்கு கல்யாண யோகம். கல்யாண நிபந்தனையால் அங்கே நடக்கும் வரதட்சணை பேரம். கன்னிராசிக்கு கல்யாண யோகம், கல்யாண நிபந்தனையில் அங்கே நடக்கும் வரதட்சணை பேரம். துலாம் ராசிக்கு அனுகூலம் கிட்டும். வேதனை சுமையாகி அங்கே கண்ணீர் மழைதான் கொட்டும். விருச்சிகம் சஞ்சலம் இல்லை என பேசும். விஷம பார்வையை வீசி திசை மாறி பூசும். தனுசு, மகரம், கும்பம், மீனம் வரிசையாய் படித்தால் அது நம் வாடிக்கை. தினசரி காலையில் நாளேட்டிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ வரிசையாய் படித்தால் அது நம் வாடிக்கை. ஆனால் அதுவே வலிக்காமல் போனால் எல்லோரிடத்திலும் நமக்கோ அது ஒரு வேடிக்கை. இவை தனலாபம் பேசும்.
இவை தனலாபம் பேசும். தனுசு, மகரம், கும்பம், மீனம் எல்லா ராசிகளும் தனலாபம் பேசும். கையிருப்பும் குறைந்து அங்கே கூவம் நாற்றம் வீசும். நட்சத்திரங்களின் நகர்வு நமக்காகவா நடக்கிறது? அன்புடையவே சிந்திப்பீர். நட்சத்திரங்களின் நகர்வு நமக்காகவா நடக்கிறது? தூரத்தில் எரியும் நெருப்பு பந்துகள், தூரத்தில் எரியும் நெருப்பு பந்துகள் இங்கே என் சட்டை பையில் இருக்கும் சில்லறையை தீர்மானிக்குமா? தூரத்தில் எரியும் நெருப்பு பந்துகள் இங்கே என் சட்டை பையில் இருக்கும் சில்லறையை தீர்மானிக்குமா? உறவால் ஆதாயம் தினப்பலன் கூறுகிறது. உறவால் ஆதாயம் தினப்பலன் கூறும். உறவின் விருந்தும் அன்பின் கசப்பாய் மாறும். உறவின் விருந்தும் அன்பின் கசப்பாய் மாறும். சனி விலகும் செய்தி பூரிப்புடன் பாய்ந்திடும். சனி விலகும் என்ற செய்தி பூரிப்புடன் பாய்ந்திடும். மின்வெட்டிலும் மின்சார பில்லை விலக்க வழியின்றி தவித்திடும். சனி விலகும் செய்தி பூரிப்புடன் பாய்ந்திடும். மின்வெட்டிலும் மின்சார பில்லை விலக்க வழியின்றி மனம் தவித்திடும். நம்பிக்கையின்றி நடப்பதில்லை நாளை காலமே. நம்பிக்கையின்றி நடப்பதில்லை நாளை காலமே. மிதமிஞ்சும் நம்பிக்கை சுக்குநூறாக்கும் நம் வாழ்வில். சோர்ந்த மனத்துக்கு சிறு ஆறுதலாய் சிக்கிய நாளுக்கு சின்ன வெளிச்சமாய் ராசி பலனின் சிறு வார்த்தைகள் நமக்கோ சிறகாகி விடுகின்றன. அதனால்தான் ராசி பலன் பலிப்பதும் இல்லை, பார்க்காமல் இருப்பதும் இல்லை. டிவியில் ஜோசியர் அமர்ந்து கொண்டு, தொலைக்காட்சி பெட்டியில் ஜோசியர் அமர்ந்து கொண்டு பரிகாரம் செய்யுங்கள் என்று பயமுறுத்துகிறார். பரிகாரம் செய்யுங்கள் என பயமுறுத்துகிறார். சனி பார்வை சங்கடம் தரும் என்பார். சனி பார்வை சங்கடம் தரும் என்பார். குரு பார்வையில் கோடி வரும் என்பார். ராகு கேது ரகளையில் ஈடுபடுவார் என்பார். ராகு கேது ரகளையில் ஈடுபடுவார் என்பார். பயத்தால் நாமும் பரிகாரம் தேடுவோம். ராஜயோகம், அனுகூலம், சுற்றத்தால் ஆதாயம், சுப செய்தி வரும், தனவரவு உண்டு, அதிர்ஷ்டம் கதவு திறக்கும், தொட்டது புலங்கும், வெற்றி நடை போடும், பொற்காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும். அப்பப்பா அப்பப்பா அப்பப்பா, எத்தனை வார்த்தைகள். அவை அத்தனையும் நமக்கு போதனைகள். அல்ல அவை அத்தனையும் நமக்கு போதைகள். கிரகங்கள் சுற்றுவதும் நிற்காது. இந்த உலகில் கிரகங்கள் சுற்றுவதும் நிற்காது. ராசி பலனை நாம் ரசிப்பதில் தப்பேது? கிரகங்கள் சுற்றுவதும் நிற்காது. ராசி பலனை ரசிப்பதில் தப்பேது? கோள்கள் சுழல்வது வானத்தில், நம் வாழ்வு வளர்வது ஊக்கத்தில். ராசி பலனை ரசிக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கையை மட்டுமே நேசிக்கலாம். தன்னம்பிக்கையே உண்மையான ஜாதகம். அதை உயர்த்தி பிடித்தால் உலகம் நம் வசமாகும். ஆள்வோம் உலகை அறிவால், அடைவோம் வெற்றியை அன்பால். வாய்ப்புக்கு நன்றி. இதுவரை அஜ்மல் ஒரு கவிஞர், பேச்சாளர் என்ற நினைத்திருந்தேன். இப்போதான் தெரிகிறதா ஒரு ஜோதியம்லாம் பார்ப்பாரு. ஜோதியக்காரர் அனைத்து விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதனால் இன்னொரு விஷயம் புரியுது. இதில் பார்க்கறத அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் தெரிஞ்சு போச்சு.
இல்லைன்னா இவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் ஜோதியை பார்க்குறாரு, அது ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு வகையில் ஒரு உறுதியாகிடுச்சு நமக்கு. எப்படி வாழ்த்துக்கள். ஆனால் கடைசியில் சொன்ன வார்த்தையும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை, அன்பு, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேறாங்க. அதை உறுதியாக பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் ராசி பலன் நம்ப மாட்டாருன்னு நம்பிக்கை முடிவு வந்துடுவோம். அதை வாழ்த்தி பேச ஐயா சபரி ஐயாவை உங்களோட அழைக்கணும். அஜ்மலுக்கு இன்னைக்கு ராசி பலனில் பணம் வர ஒன்று நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. என வேலாயுதம் தன்னுடைய மகனை கோயம்புத்தூர் கண்டுள்ளார். இன்றைக்கு என்னுடைய ராசி பலன் அலைபேசி வழியாக உங்களுக்கு சுப செய்தி வரும். இன்னும் வரவே இல்லை. ஒருத்தர் ஜோசியம் பார்க்க போன இடத்துல ஜோசிகர் சொன்னார், நீங்க 6 மாசம் வரைக்கும் நான் படாத பாடுபடுவீங்க சார். நீங்க 6 மாசம் வரைக்கும் நாய் படாத பாடுபடுவீங்க. அப்புறம் சார் அதுவே பழக்கமாயிடும். மிக சிறப்பாக ஐயா தியாகராஜன் அவர்கள் தஞ்சை தமிழ், பசி போக்கும் செயல், தஞ்சையிலிருந்து இன்னைக்கு அருணை மாநகரை நோக்கி ஒரு சிறந்த மாமனிதரை அண்ணாமலையான் நமக்கு கொடுத்து விட்டார். ஒவ்வொரு செயல்பாட்டையும் சீராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இளங்குமரனார் அவருடைய அந்த நகைச்சுவையான பேச்சு என்னை வியப்பில் அழைத்து நான் வேலாயுதம் அஜ்மல் பண்ணவும் எஸ்கேபியில் பேசுகின்ற பொழுதெல்லாம் ஐயா அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கமாண்டிங் ஆஃபீஸர் ஐயா. அதே போல நல்ல உள்ளங்கள், ராஜகவி பாடினார். ரொம்ப மகிழ்ச்சியான சீர். அது சோசி ஐயா வராத இடத்துல அவர் பேசினார். பேசினார் என்பதை விட பேசி பாடினார். ரொம்ப அற்புதமான கவிஞர். அதே போல கவி இளவரசன், இலக்கிய இளவரசன், அருணை இலக்கிய வட்டத்திற்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு கவிதை என்று சொன்னால் அந்த கவிதை கருத்து, கற்பனை, உணர்ச்சிகள், இந்த 4 அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். ஐயா சொல்லும்போது சொன்ன கருத்து எப்பவுமே இந்த கவிஞர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில தான் அந்த முத்தாய்ப்பு கொடுப்பாங்க. கடைசியில் மழை பொழியும் போதெல்லாம் என் இதயம் வலிக்கின்றது. ஏன் சார் ஹார்ட் அட்டாக்கா இல்லை அலர்ஜியா? கவிஞர், ஒரு கவிஞர் எழுதலாம், மழை பொழியும் போதெல்லாம் என் இதயம் வலிக்கின்றது, நனையுமே அம்மாவின் கல்லறை என்று. நனையுமே அம்மாவின் கல்லறை. அதாவது ஒரு தாயை நேசிக்கிறவன் தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்று உணர்கிறவன் இந்த கவிதையை படித்தால் அழுது விடுவான். தாயார் மீது பாசம் கொள்ளப்படும். எப்பவும் இந்த கவிஞர் வந்து முத்தாய்ப்பு என்ன பண்ணணும்னா கடைசியில தான். கவிஞர் வாலியிடத்திலே கேட்டார்கள், சிலப்பதிகாரத்தை குறித்து 2 வரிகளில் சொல்லுங்கள் என்று சொன்னார். சிலப்பதிகாரம் எவ்வளவு பாடல் இல்லையாமா, தேவிகாமா பார்க்கிறாங்கன்னா அந்த பேசுவீங்க. ரொம்ப சிறப்பான கவி. சிலப்பதிகாரத்தை பற்றி கூறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இலக்கிய சுடர் சொல்லி இதை கேட்க வேண்டும். ரொம்ப அழகா கவிஞர் வாலி சொன்னார், புகாரில் பிறந்தான் புகாரில் இறந்தான், முடிஞ்சு போச்சு. இதான் சிலப்பதிகாரம். புகாரில் பிறந்தான், புகார்னா பூம்புகார். கடைசியில் நீ அரசினுடைய சிலம்பை திருடிவிட்டாய் என்று கல்வன் என்று குற்றம் சுமத்தி அவனை கொலைகளம் அழைத்து கொலை செய்விக்கப்படுகின்ற பொழுது அது புகார். எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் பாரதி. ஏன்னா அந்த கவிஞர்களுக்கு சொல்றோம். நிறைய எனக்கு ஆசை என்னன்னாக்கா, ஐயாவுடைய தலைமையில, தியாகராஜத்தோட நம்ம இளங்குமரனார் தலைமையில நல்ல உள்ளங்கள் அம்மாலாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. புயல் மொழியாரெல்லாம் மிக சிறந்த ஆஜானு பாகவான் கொண்ட ஒரு சிறந்த பேச்சாற்றல் மிக்க நல்ல உள்ளங்கள். இவர்கள் முன்னிலையில் இவர்கள் எழுதிய கவிதை அடிக்கடி எல்லாத்தையும் சொல்றது தான். இந்த கவிதைகளை கொஞ்சம்
தேர்ந்தெடுத்து நீங்கள் நூலாக வெளியிட வேண்டும். அதற்கு ஐயா அவர்கள் உறுதுணையாக நூல்கள் தான் பேசும். அதே போல கவிக்கு அப்துல் ரஹ்மான் கம்பன் கவியரங்கத்தில் வந்து உட்காருகிறார். நம்ம ஆளுங்க எப்பவுமே இந்த கிண்டல் கேலி உதாசீனம் நிறைய இருக்கும் இல்லையா? அவர் காதுல விடுற மாதிரியே ஒருத்தன் பேசலாம். ஏன் இது கம்பன் நடத்துற விட அந்த சாய்புக்கு நாயா வளர்ந்து கேட்டோம். அவர் காதுல விடுற மாதிரி கவிஞர்கள் வந்து அதை அவங்க ரொம்ப ஆசையை எடுத்துக்குவாங்க. இன்னொருத்தர் வந்து ஓகே பலார் நடந்துச்சு. அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பேசுறாரு. யாரு? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பருப்பு இல்லாமல் கல்யாணமா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இல்லாமல் கவியரங்கமா என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்றார். அடுத்த பிறவி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நான் கேட்பேன் தமிழ் தாயினிடத்திலே, கவிக்கு அப்துல் ரஹ்மானாக பிறக்க வேண்டும் என்று கவிக்கோ அவர்களை குறித்து கலைஞர் அவர்கள் பேசுவார். ஏன்னா ஒரு கவிஞர் பாராட்டுறதுக்கு ஒரு இருக்காது. அது கொஞ்சம் தமிழ் படிச்சவங்க இயல்புன்னு சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க. அது ஒரு நெருடல் மனம் திறந்து பல விதமா பேசுவாங்க. நான் முடிச்சிடறேன். இவர் போகும்போது உடனே என்ன பண்ணான்னா இந்த வார்த்தைகளை வாங்கிக்கல போய் பேசுற. ரகுமானுக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் இக்கவியரங்கு. இவ்வளவு அழகா அதை சொல்றாரு. ரகுமானுக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் இக்கவியரங்கத்தில். இது ரகு மானை தேடிய கதை. ரகுமானுக்கு தான் பேரை பிரிச்சிருப்பாரு. அதே போல தலைவர் கலைஞர் அமர்ந்திருக்கிறார். தயவுசெய்து அரசியல் நினைச்சுக்கிறீங்க. இப்ப யாருக்கும் அது பேரை சரிவர சொல்றது. கவிதை பாடுறார். தலைவா, உன் தலையில் இருப்பது வழுக்கை இல்லை, வஞ்ச புகழ்ச்சி. தலைவா, உன் தலையில் இருப்பது வழுக்கை அல்ல, அது தமிழ் தாய் முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த வார்த்தைகளை பாருங்களேன். என்ன கவிஞர்கள் நம்ம அஜ்மல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கவிதை நான் ரசித்தேன். அதுவே பாவலருடைய கவிதை எப்பவுமே ஒரு சிறப்பா இருக்கு. ஐயா எல்லாமே தேர்ந்தெடுத்த ஒரு பொக்கிஷன் தேவிகராணி. இந்த ஒவ்வொரு கவிதையினுடைய வீச்சு என்பது அவர்கள் தொடர்ந்து மேன்மேலும் இந்த கவிதைகளை ஒவ்வொரு கவிதையும் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அதான் முக்கியம். சமுதாயத்திற்கு சொல்லுங்கள். ஏன்னா பல மணி நேரம் பேசுவதை விட கவிஞர் 2 சொற்களால் முடிச்சுடுவோம். 1000 தான் கவி சொன்ன, அழகழகா பொய் சொன்ன, பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொன்ன கவிஞர் சைவமுத்து. இல்ல இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த கவிஞருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சொற்கள். இந்த அவை எனக்கடக்கம் அப்படின்னு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை, அந்த நிலையில் எனக்கு மரணம். பாரதிதாசன் கவிஞர் சுரதா, குமா பாலசுப்ரமணியன், ஆலங்குடி சோமு, மருதகாசி, உடுமலை நாராயண கவி இல்லையா, கவியரசு வைரமுத்து, கண்ணதாசன், கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவுடைய தலைவர் 4 பாடல் வேலையெல்லாம் இந்த கவிதைகளை பேசினேன். ஒரு பெரிய சிறப்பு, ஒரு அற்புதமான இந்த கவியரங்கத்தை ஐயா தியாகராஜன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிறைய சிந்திங்க. ஏன்னாக்கா அந்த கவிதையினுடைய வீச்சு என்பது பயட்ஸ் ஆர் பார்ன் நாட் மேன். கவிஞர்கள் பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை எப்பொழுதுமே அந்த கவிதை காலகாலத்துக்கும் நிலை பெற்றிருக்கிறதான் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம். ஒரு கவிஞர் எப்படி பிறக்கிறார் என்று சொன்னால், எப்பொழுது பிறக்கிறார் என்று சொன்னால், இறந்ததற்கு பின்னால் தான். யார் பயப்படாது, இறந்ததற்கு பின்னால் தான் அவன் பிறக்கிறான் என்று கண்ணதாசன் சொன்னார். இது பேச்சாளர் சொல்லல, கவிஞர் தான் சொன்னார். ஏன்னா கவிதை என்பது காலகாலத்துக்கு நிற்கக்கூடியது. உண்டமன காரணவன் தொந்தியன விம்மினரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அது வந்தவுடன் தாய் நண்டு மரணம். கருமுற்றிய நண்டு வெளியில வந்தோடனே தாய் நண்டு இறந்து, அங்கே ஜனனம் மரணம் ரெண்டுமே ஒன்னா நடக்கும். உண்டவன காரணவன் தொந்தியன விம்மினரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அது வந்தவுடன் தாய் நண்டு மரணம். வாழை இலை காய் கனி ஆனவுடன் வாழை அடி வாழை ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் தாய் வாழை மரணம்.
ஆடுகடலோடு ஊடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்து ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் சிப்பி வீழ்ந்து மரம். ஒன்று மட்டும் உண்மை, அறிவு ஊற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் என்று கண்ணதாசன் மிக சிறப்பாக சொன்னார்கள். பூமி என்ற நெம்பு போல புரட்டி போடுபவர்கள் கவிஞர்கள், பேச்சாளர்களை விட கவிஞர்கள் தான் எல்லாமே செய்யலாவே இருந்துச்சு. சங்க இலக்கியத்திலிருந்து இடைக்கால இலக்கியம் பார்த்துட்டு எனக்கு தற்கால இலக்கியத்திலோட ஐயா ஒரே வார்த்தை மிக சிறப்பாக சொல்ல தியாகராஜன் ஐயா பல மணி நேரம் பேசுவதை நான் தான் யாரையும் பேச விடலை அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பேச வச்சுக்கணும் இல்லையா. சில கவிதைகளை சொல்லக்கூடிய அதே போல் நம்முடைய அற வெங்கடேசன் அற்புதமான ஒரு கவிஞர். காற்றை தட்டி கொடுப்பதால் பறவைகள் மேலே செல்கின்றன. ஒரு 1000 பக்கம் எழுத வேண்டிய ஒரு செய்தி நம்முடைய அற வெங்கடேசன் 2 பேரும் செஞ்சார். அது மாதிரி இந்த கவிஞர்கள் அந்த யோசிப்பு என்பது அவங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆக அஜ்மல் அவர்கள் அது கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல, அதே போல பாவலரி சொல்வது அதே போலதான் ஐயா ராஜேந்திரன், அற வெங்கடேசன், தேவிகா ராணி அம்மா. எனவே இந்த கவிஞர்களை மிக சிறப்பாக கவியரங்கம் பாட வைத்த பெருமை நம்முடைய தியாகராஜன் ஐயா சாரும் அவரோடு ஒத்துழைப்பு ஐயா புலவர் மற்றும் பல்வேறு பட்டவர்கள் எங்கள் ஊடகவியலர் நல்ல ஒரு அற்புதமான இவரை பற்றி ஒரு கவிதை ரொம்ப ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் தான் சார் கொஞ்சம் கடைசியாக ஒரு முறை சிரிங்க அது எல்லாத்தையும் பாருங்க சார் கொஞ்சம் ஸ்மைல் சார் சார் கொஞ்சம் கடைசி அந்த மழை இல்லாமல் ரொம்ப அழகா அம்மா அந்த பிடியது கேட்கிட்டே இருக்கலாம் அம்மாளுக்கு எல்லாமே வள்ளியில் எழுத்து அத்தனையும் வள்ளியில் எழுத்தது இல்லையா. ரொம்ப சிறப்பாக அதை வாரியார் சாமி தான் சொன்னதால் ரொம்ப அம்மா அழகாக பாடினாங்க. அத்தனை பேருக்கு நன்றி. கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா அந்த செய்திகளை இந்த கவிஞர்கள் அடுத்த முறை வரும், அதாவது ஒரு 50 கவிதை எழுதி இங்கே அரங்கேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாருங்க விடாத ஒரு தன்மை நினைத்தது நடந்ததா அவரவர் வாழ்வில் உயிரிழை பாவல இது ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பு. உண்மையிலே யாருடைய வாழ்க்கையிலேயே நடக்காது. ஆனால் காந்தி வாழ்க்கையிலே அவர் எங்கே நினைக்கிறார், அவருடைய சுயசரிதை படித்து பார்த்தா தெரியும். அவர் பிளான் பண்ணுவார், வேற ஒரு நடக்கும். நம்ம வாழ்க்கையிலே அப்படின்னா அதை பற்றி அருமையாக கவி பாடுவார்கள் ஐயா அவர்கள். பெண்ணாகிய பெருமான்மலை திருமாவளத்திலே உண்டார்ந்தன அறிவித்திரள் மழலை உழவதில் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாக கல் தீசு தீ கண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளில் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு இருக்கின்ற தமிழ்தாயை தான் தொட்டு வணங்குகின்றே வாழ்க்கிறோம். சைவர்கள் மட்டும் விழித்திருந்தால் அது சிவராத்திரி. சைவர்கள் மட்டும் விழித்திருந்தால் அது சிவராத்திரி. நவமணி நங்கையர்கள் கொண்டாடினால் அது நவராத்திரி. 3 ராத்திரி இருக்கிறது. 22 வருடமான காரணத்தினால் மறந்துவிட்டது. ஆனால் கதிராத்திரி கொண்டாட வேண்டும் என்று தியாகராஜன் நினைத்திருக்கிறார். கதிராத்திரி கொண்டாட வேண்டும் என்று தியாகராஜன் ஐயா நினைத்திருக்கிறார்.
புல்லிருக்கும் இடமெல்லாம் பனிமுத்து சரம் இருக்கும். நெல்லிருக்கும் திசையெல்லாம் நிறைந்த வளம் மிகுந்திருக்கும். தமிழ் சொல்லிருக்கும் இடமெல்லாம் சுவைஞராக எங்கள் குமார் ஐயா இருப்பார். உள்ளிருக்கும் அம்பாக தியாகராஜன் ஐயாவுக்கு உறுதுணையார். தமிழ் வட்டம் அமைத்து இங்கே தமிழ் விழா நடத்துகின்ற விழாவில் முல்லை மலர், மல்லிகைப்பூ, முத்துமலர் அத்தனையும் மொத்தம் சேர்த்து தொடுத்திட்ட மாலை போல கவிஞர் பெருமக்கள். முல்லை மலர், மல்லிகைப்பூ, முத்துமலர் அத்தனையும் மொத்தமாக கொடுத்திட்ட பூவை போல கவிஞர் பெருமக்கள் எதிரில் இருக்கிற உங்களையும் வணங்கி, என் தலைப்பு நினைத்தது நடந்ததா அவரவர் வாழ்வில். கொஞ்சம் அரசியல் நொடியில் இருப்பதால் கொஞ்சம் நெடியும் அடிக்கிறது. கால்சீட்டு நடிகரிடம் தேர்தல் சீட்டு வாங்கியிருந்தால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரச மரியாதையோடு கொட்டப்படும் குப்பை தொட்டியின் மூலம் குறைந்தபட்சம் குடிசை மாற்று வாரிய அமைச்சராய் மாறியிருப்பேன். என் வாழ்க்கையில் நினைத்தேன், நடந்ததா என்ன? கௌரி அக்கா யோசிக்கிறார். சின்னத்திலா குத்தியிருப்பேன், உன் கன்னத்தில் அல்லவா குத்தியிருப்பேன். அரசியல் அவர் வாழ்வில் நினைத்தது நடந்ததா என்ன? அரசியல் அவர் வாழ்வில் நினைத்தது நடந்ததா என்ன? என் மனைவி அவள் வந்த புதிதில் சர்க்கரை போட மறந்து வெறும் பால் தந்தாள். அவள் வந்த புதிதில் சர்க்கரை போட மறந்து வெறும் பால் தந்தாள். உன் கையால் உவட்டாத தேனாக தித்திக்கிறது என்று சொன்னேன். நாளடைவில் சர்க்கரை தீர்ந்த காரணத்தினால் வெறும் பால் குடியும் என்றார். சர்க்கரை தீர்ந்த காரணத்தினால் வெறும் பால் குடியும் என்றால் அக்கறை இல்லாத அண்டங்காட்டியே என அவர் முகத்தில் விழாத குறையாக உரிமையேன் கணவனாக. நல்ல கணவன் என்று அவள் நினைத்தால் நடந்ததா என்ன அவள் வாழ்வில்? மதுவிற்கும் கடையனையும் மது வருந்தும் மடையனையும் மறவாமல் தடை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். நடந்ததா என்ன அவரவர் வாழ்வில்? மதுவிற்கும் கடையனையும் மது வருந்தும் மடையனையும் தடை செய்வார்கள் என்று நினைத்திருந்தார்கள். நடந்ததா என்ன அவரவர் வாழ்வில்? கல்லூரி படிப்பினிலே மனம் படியாதிருக்கையிலே கள்ளி ஒருத்தியின் மேல் கண்டேன், காதலித்தேன். தென்பண்ணை ஆற்றங்கரையோரத்தில் ஒரு நாள் அழகிய மேடையிலே காற்றின் அரவணைப்பில் காதல் சொல்ல காத்திருந்தேன். ஒளிவுள் கண்களால் என் உள்ளத்து உணர்வினை சொல்ல முற்படுகையில் களிப்புடன் கனிவாக என்னருகில் வந்து அன்னம் இல்லாத குறையை அன்பால் தீர்த்தவனே என்றார். அன்னம் இல்லாத குறையை அன்பால் தீர்த்தவனே என்றால் அதோடு விடவில்லை. அவள் மணக்கும் மாமன் மகனை எனக்கு அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்த்து சொல் என்றார். அருகில் அழைத்து அறிமுகம் செய்து வைத்தால் பித்தன் என்றானேன். நண்பர்களின் நகைப்புக்கு ஆளானேன். நான் நினைத்தேன் நடந்ததா என்ன அவரவர் வாழ்வில்? உண்மையா? கையூட்டுகள் கைது செய்யப்படும் என்று 7 நாட்களில் நடந்ததாக சொல்லுகிறார். கையூட்டுகள் கைது செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அரசு துறை அகப்பணித்துறை அகத்துறையாக மாறியிருக்கிறது என்று சொல்லுகிறார். நினைத்து தேடி பார்த்தேன். நேற்று 500 ரூபாய் கொடுத்து வருமான சான்றிதழ் வாங்கிய நான் நடந்ததா என்ன? நினைத்தேன் நடந்ததா என்ன? ராமரும் பாபரும் பசுவை விருந்து உண்டு வெற்றிலை மடித்து பரிமாறிக் கொள்வார்கள் உத்தரப்பிரதேசத்தில் என்று உத்தரப்பிரதேசத்தில் உக்கரமாக சொன்னார்கள். நானும் நடக்கும் என்று இருந்தேன். நடந்ததா என்ன அவரவர் வாழ்வில்? வெற்றிலை நரம்பினை கிள்ளுவது போல வெற்று பேச்சால் கூவி கூவி பாலியல் குற்றங்கள்
இந்த பாரில் நடக்காது என்றார். நானும் அப்படித்தான் நம்பினேன் நேற்றைக்கு வரை. ஆனால் நடந்ததா என்ன? அவரவர் வாழ்வில் ஏழைகளின் பசி, ஏழைகளின் வறுமை, ஏழைகளின் பழைய விதி ஏழைகளின் புதிய விதியாய் விசயம் செய்யும். அத்தனையும் மாறும். அடுத்த நொடியே ஆட்சிக்கு வந்தார். வங்கி கணக்கில் 2500 ஏறும் என்றார். 2000 மாறும், 2500 உங்கள் வங்கி கணக்கில் ஏறும் என்றார். நினைத்தார்கள். நடந்ததா என்ன? நினைத்தார்கள். நடந்ததா என்ன? பாலும் தேனும் பிடிப்பதற்கு பத்திரப்படுத்தி வைத்த பானைகள், பாலும் தேனும் பிடிப்பதற்கு பத்திரப்படுத்தி வைத்த பானைகள் இன்று அடகு கடைகளின் அலமாரியில். நினைத்தோம் இவர்கள் கொள்கை போராளிகள் என்று நினைத்தோம். நடந்ததா என்ன? புரியாது. பாலும் தேனும் பிடிப்பதற்கு பத்திரப்படுத்தி வைத்த பானைகள் இன்று அடகு கடையின் அலமாரியில். நினைத்தோம் இவர்கள் போராளிகள் என்று நினைத்தோம். நடந்ததா என்ன? ரீல்ஸ் விஞ்ஞான நாகரிகம். இது ரீல்ஸ் விஞ்ஞான நாகரிகம். வீசிய வலைகளில் தாவணி பறவைகள் தடுமாறியது. ரீல்ஸ் விஞ்ஞான நாகரிகம் வீசிய வலைகளில் தாவணி பறவைகள் தடுமாறியது. சிங்க இளைஞர்கள் பட்டம் சிலம்பு கழிகளின்றி ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு ஊதிக்கொண்டிருக்கிறது. உருமாற்றம் அடைந்தது. உருப்படியாய் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. உருமாற்றம் அடைந்தது. உருப்படியாய் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை என நினைத்தால் நடக்கும் என்று நடந்ததா என்ன? மதுவென்னும் பாதி விஷம் அருந்தி தற்காலிக தற்கொலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என எல்லோரும் நினைக்கிறோம். நடக்குமா என்ன? நடந்ததா என்ன? நினைத்தால் நடக்கும். புத்தனாய் பெருமை கொள்ளுங்கள், திருமூலனாய் தீர்ப்பு சொல்லுங்கள், நபியாய் நல்லுரை கேளுங்கள், வள்ளுவனை வாழ்க்கையில் கொள்ளுங்கள். ஒருவேளை நடந்தால் நடக்கும் அவரவர் வாழ்வில். இயேசுவின் மன்னிக்கும் மனப்பான்மையை மனதில் விதையுங்கள். எல்லாம் இருந்தால் அவரவர் வாழ்வில் நினைத்தது நடக்கும். உங்கள் கண் முன்னே ஒன்று நடக்க இருக்கிறது. இவன் எப்போது அவன் இருக்கைக்கு போவான் என்று கேட்கிறீர்கள். கட்டாயம் சொல்கிறேன், என் இருக்கையை நோக்கி இருக்கை கூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். நடந்தாலா என்ன? ஒரு அற்புத கவிதை. அரசியல், பண்பாடு, நாகரிகம் அவர் தொடாத விஷயமே இல்லை என்ற அளவிலே ஒரு ஆழ்ந்த கருத்துக்கும் ஒரு எல்லா மனிதர்களையும் சென்றடையக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயங்கள் உள்ளது. இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எல்லா கவிதைகளையும் யாரை விட யார் நன்றாக பாடுகிறீர்கள் புரியவில்லை. நான் ஏதோ கவியரங்கம் சரி நல்ல ஒரு அதாவது ஒரு கவியரங்கம் சாதாரண கவியரங்களை பார்க்குறோம். இப்போ கவியரங்க பெரிய பெரிய அளவில் நடந்த கவியரங்களை விட இந்த கவியரங்கம் மேல் நோக்கி போகிறப்ப. எனவே வார்த்தையாளர்களால் நடிக்க முடியவில்லை. ஐயா அவர்களை வாழ்த்தி பேச உயர்படி கோவிந்தசாமி ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சபரி இன்னைக்கு நான் எங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா? நான் என்ன நினச்சேன் தெரியுமா? வாணியம்பாடி புத்தமிழ் மன்றத்தில் அப்துல் ரஹ்மான் பக்கத்தில் உட்காந்துருங்க, அதுக்கு பக்கத்தில் அப்துல் காதர் உட்காந்துருங்க. அதுக்கு யான் பெற்ற இன்பம் இப்பெரும் ஆசை பற்றி அறியலுற்றேன்னு தம்பி பாடின பாட்டு இருக்குதே, எதைத்தான் சொல்லுதோ முத்தமிழ்னு சொல்கிறதா, சபரியை சொல்கிறதா, கண்ணதாசனுடைய பாட்டு பசுச்சியாருன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் சபரிதாங்க
இது உண்மை. வெறுப்பு அடிச்சு விட்டுட்டு சொன்ன காமராஜ் பத்தி பேசுற பேச்சு, நீ கேட்ட பேச்சு, எந்த காலத்துல பேசுற பேச்சு இன்னும் என் காதுகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஓட்ஸ் வந்து பாடுறாங்க அந்த மாதிரி. பிஹோல்டு அந்த சிங்கிள் இந்த பேர் யாரு உட்காருங்க. தியாகராஜ பெருமானை இங்கே கொண்டு வந்து சேர்ந்த அண்ணாமலையாருக்கு முதல்வர். ஆமாங்க ஐயா, கடவுளை எங்க பார்த்தோன்னு சொல்றா. நம்ம எல்லாரும் திருவண்ணாமலை தான் பார்த்தோம், திருவண்ணாமலை தான் பார்த்தோம். சபர் எத்தனை சொல்லி நடக்கிறோம். நான் திருஞான சம்பந்தர் கேட்கிறேன், திருஞான சம்பந்தர் நீ எங்க பார்த்தேன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உழித்தீயனை பூங்கோலிமா பூண்டதோ அழித்தே வித்தகனை எம் கண்டது ஆரோனே. ஒரு வரி கூட நான் மாற்றி சொன்னேன். எங்கேயா பார்த்தேன், எப்படி பார்த்தேன், வென் ஊ என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்க தமிழ் வார்த்தைகள்லாம். ஊ யார் சொன்னது, எப்போ சொன்னது, எங்க சொன்னது, அவ கேட்கறாங்க. உழித்தி அண்ணானை பூங்கோலிமா பூண்டதோ ஆழித்தே வித்தகனை எம் கண்டது ஆரூரே. எப்படி நின்றாடா? அப்படியே நட்டுக்க நிற்கிறான், ஒளிப்பிழம்பா நிற்கிறான். பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆகையினால் இவங்க கொண்டு வந்த இறைவனை, தியாகராஜ பெருமானை, அண்ணாமலையாரை வணங்கி அடுத்தபடியாக தம்பி பேசுறது ஆசையை பற்றி அறையவிட்டேன். கம்பா இது பற்றி சொல்றான்னு சொன்னேன். காசில் கொட்டத்து ராமன் கதையை ஆசை பற்றி அறியவிட்டேன். அவருக்கு ஆசை கொண்டிருக்காங்க. அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஆசை அருமை, ஆசை அருமை, ஈசனோடு ஆகிடும் ஆசை. பாலாஜி என்ன சொல்றேன்? நீயாயுண்டு நாடாகி எனது தலைவர் நானே. ஆசை மன குரங்காட்டும், நீயா ஒன்று தரக்கூடாது. அந்த ஆசைக்கு அண்ணன் போடுறா வட்டைய ஒரு வீட்டெடுத்து சொந்த பற்றி உள்ளப்பா. வேலாயுதம் நீ சொன்னது என்னெல்லாம் கேட்டு இன்னைக்கு என் காது பெற்ற குளிர். இன்னைக்கு ஐயா முதல்வருக்கு நான் நன்றி சொல்லணும். வாணியம்பாடி மலர் சொந்த உட்பாடு ஒரே வரியில் சிலப்பதிகாரத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் சொன்னார் அப்துல் ரஹ்மான். இளங்கோவடிகளை முத்தமிழும் தித்திக்க முழங்கிய இளங்கோவடிகள் 3 வரியை சொல்றான். ஒரிசால் பற்றி உயர்ந்த அரசியல் பொறுத்தவருக்கு அரங்குத்தமா உன் நாட்டுடன் ஜாபம் பாட்டுடன் செய்யணும்னு சொல்றான். ஒரே வரியில் வேகமாக சொல்றான். பால் வெண்ணகையார், பால் முத்து வெண்ணகையார், கண்ணகையார், கால் நகையார், பொன்னகை போல் கழுத்து நகை இழந்த கதை. எப்படி சொல்றாங்க இல்லையா? இப்ப நீங்க பிள்ளைகள் நடக்கும் அற்புதமான கவிதை. அதுபோல ரொம்ப வளர்ந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சபரி சொல்லவே தேவையில்லை. வேலாயுதம் இப்படியா கிண்டல் பண்றதுக்கு ஒரு கிண்டல் பண்றதுக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கு. நெஞ்சில் பட்டதை நேர்பட உரைத்தல் நீச மன்று மரக்குல மாண்பம். ஜாதகம் சொன்னீங்க, சோதிடம் பிழை அல்ல. நான் சொல்றேன் தமிழ்ச்சந்திரன் திருவிக்கா பார்க்கக்கூடிய வார்த்தை. ஜோதிடம் பிழை கிடையாது, சோதிடம் பிழைப்படலாக. வேலாயுதம் நான் யாரா ஜாதகம், நமக்கு ஒரே பொண்ணு, மனக்குறை எதுவும் இன்றி மருத்துவார் எவரும் இன்றி வனத்துறை மாலை போல வளர்ந்தவள் வருவையில். அவன் எவ்வளவா இருக்கலாம். அப்படி நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வளர்ப்பேன். ஜாதகம் எங்கே போய் கேட்கணும்னு கேட்டா ஆற்காட்டு சீதாராமையா கிட்ட போய் ஜாதகம் கேட்குறேன். இப்போ எழுதுனான் தெரியுமா? நான் இரவு 11 மணிக்கு எழுதினான். அவன் காலை 11 மணிக்கு எழுதி சாயங்காலம் ஜாதகம் கொடுக்குறான். இங்கே மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே ஜாதகமே தப்புன்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுதான் என் செய்யணும், என் ஆடி வந்த கூட என் செய்யணும், கொடு கூட்டி என் செய்யணும், உமரன் செய்யணும், காலம் சதத்தையும் என் மேலே பிடிச்ச நிற்பாடு. அவன் என்னடா பண்ணுவான்? அம்மா தேவிகாராணி நான் கேட்கிறேன். ஆமாம், நீங்க சொல்ற ஜாதகம் சரி, சோதிடம் பிழை கிடையாது, சோதிடம் பிழைப்படலாம். மாறி எதுக்கு திருவண்ணாமலை இருக்கிற ஜாதகம் பூராவும் சபரி எனக்கு தெரியும். 10 பேர் அவனை 56 தேசத்து அரசர்களும் சேம்பரம் நடத்தி திருமணம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பாஞ்சாலிக்கு மொத்த மாவட்டத்துக்கும் மொத்த புரோக்கர் தெரியும்.
அவன் திருவண்ணாமலைக்கு வர்றப்பெல்லாம் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போவான். எங்கன்னா ஒரு கல்யாணம் ஜாதகம் அப்படி என்ன மாதிரி கஷ்டப்பட்டது இல்லை, வளைப்பாரும் இல்லை, ஜாதியை மணப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனமகாராஜ கஷ்டப்பட்டாங்க. அவங்கள போட்டுருக்குமா அவ்வளவு கஷ்டம். மொத்த ஜாதகம் ஊட்டிக்கு ஒரு நாள் என் வீட்டு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னால் காலையில் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் வருவான், மத்தியானம் ஒருத்தர் வருவான், மத்தியானம் ஒருத்தர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி ஆகையினாலே ஜாதகம் கிடையாது. ஆசை கருமின்னு சொன்னால் ஈஸ்வரன் 500 ரூபா சம்பளம் வரலடா நினச்சி 500 ரூபா 1000 ரூபா வரல இருந்துச்சு 1000 ரூபா வரும் போதும் இல்லையா? உனக்கு கீழே இருப்பவர் போது எண்ணி பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம படித்தோம்டா அப்படின்னு நினைக்கிறோமே. 4090 நினச்சிச்சு. அப்புறம் 5000 ரூபாய் 10,000 ஆச்சு. இப்போ 50,000 ஆச்சு. எதுக்கு 1.5 லட்சம் வாங்குறாச்சு என் மனசு. பென்ஷனே 1 லட்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம அந்த மாதிரி எனக்கு கீழே இருப்பவர் கோடி எண்ணி பார்த்து நிம்மதி நாள் ஒரு நாளைக்கு ஒழிச்சு தியாகராஜ பெருமானே நீங்கள் உங்களை நினைக்கிறப்போ நான் வீட்டில் பேசி இருக்கிறப்போ நண்பர்கள் வருவாங்க. அதில் பேசுகிறப்போ இந்த ஆடு இங்கே வந்தது, குகை நமச்சிவாயர் வந்தது இந்த ஊர் கிடையாது, குரு நமச்சிவாயர் இந்த ஊர் கிடையாது, ராமணர் இந்த ஊர் கிடையாது, அந்த அஷ்டலிங்க மூப்பனாரும் இந்த ஊர் கிடையாது. எந்த ஊருக்காரும் இந்த ஊரார் ஒப்பாஸ் பண்ணாங்களே ஒழிய அவங்க பேசி கிடப்பாங்க. திருநாவலெல்லாம் பணக்காரன் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவன் பணக்காரன் ஆகவே மாட்டான். சபரி அந்த சபரி ஸ்டோரை பார்க்குறப்போ நீ தான் அதில் ஒரு பார்ப்பேன்னு சொன்னாங்க. ஜவுளி கிடையாது. இது உண்மையை சொல்கிறது. எப்போ சபரி சும்மா காட்டி அந்த சொல்லி வச்சுக்கிறான், மாதம் மாதம் வந்து பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆகையினால சார்ந்த ஒரு மக்கள் இன்னைக்கு வாணியம்பாடி உத்தமத்தில் உட்கார்ந்து கொண்டு, அப்துல் ரஹ்மான் அங்கே உட்கார்ந்து கொண்டு, அப்துல் காரை அங்கே உட்கார்ந்து கொண்டு, தமிழ்துறை தலைவர் சீதாராமன், அந்த சீதாராமன் அவர் 6 அடி உயரம் அப்படி நடந்து வருகிற போது பல்கலைக்கழக நடந்து வர்ற மாதிரி இருக்கும். வாயை திறந்தாருனாவே எதிர்க்கிறப்ப அவன் கடைசி குறிட்டு உட்காந்து கேட்டு இருப்பான். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப முடிவுதான் என்று சொல்ல இன்னைக்கு கொடுத்த கவிதைகளை அப்படியே போடலாம். நீங்கள் மொத்த பேரும் அப்படியே தட்டெழுத்து பண்ணி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி பிரின்சிபால்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னோம்னா சமூக நீதினு ஒரு பத்திரிக்கை வருது, திருக்குறள் அரசுன்னு வருது, அவர் அனுப்பிச்சா போட்டுடுவாங்க. தம்பி 3 பேரும் சென்சார் பண்ணி அத்மலைத்தான் சொல்கிறேன், ராஜேந்திரன் சொல்கிறேன், வேலாய்த்தான் சொல்கிறேன், சபரித்தான் சொல்கிறேன், சென்சார் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதத்தை இப்போ ஒரு ரகசியமாக ஒரு கூட்டம் நடத்தணும். மாப்போசி பேசுவார், என்னத்தையுமே பேசுவார், மாப்போசி பேசுறது நான் ரகசியமாக ஒரு பத்திரிக்கை நடக்கிறேன். பத்திரிக்கை நடத்து என்னன்னு சொன்னால் சந்தா கட்டாதது நான் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு விழா கொண்டாடினேன். அது என்ன ஐயா, அது பாவாணர் பிறந்த நாள் விழா. ரொம்ப ரகசியமாக ஒரு 20-25 பேரை வச்சுக்கிறேன். சபரியெல்லாம் கூப்பிடணும்னா பெரிய அளவில் வளர்ந்து விட்டாங்க, அவங்களாம் வருவாங்களோ வரமாட்டாங்க அப்படி நினச்சிட்டேன். பாவாணர் பிறந்த நாள் விழா நம்ம ஒண்டி தான் கொண்டு புத்தகத்தில் போட்டாங்க. நீங்கள் அத்தனை பேரும் முதல்வருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஐயா நீங்கள் உலக தமிழ்கழக சீர் போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு மாதத்தில் வரும். நிழற்படத்தோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துக்கிற தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. ஆகையினாலே எல்லாரும் மேலும் மேலும் வளர்ந்து சுகி சிவம்னு சொன்னான். சுகி சிவம் என்ன சொன்னான் தெரியுமா? திருவண்ணாமலையில் அவன் பெரிய அடித்தான். அவன் பேசினான், பாரதம் ராமாயணம் மக்கள் கிட்ட போகலேன்னு சொன்னான், பாரதம் போகலன்னு சொன்னான். 2வது கோவிலே இல்லைன்னு சொன்னான். தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலில் மொத்த ஊர்லேயும் திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். சபரி என்ன பண்ண தெரியுமா? தனுசு பக்கத்தில் இருக்கிறாங்க. எழுந்து நில்லுங்கய்யா, எழுந்து நில்லுங்கய்யா, இப்படி சொல்லுங்க. நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன், இப்படி கொடுங்க, கையை பிடிச்சிக்கிறேன், இப்படியே பிடிச்சிட்டு இது நடந்தது அண்ணாமலையார் கோவில். ஐயா என்ன சொன்னீங்க? பாரதம் மக்கள் கிட்ட போகலையா? ராஜகோபுரத்துக்குள்ள 100 பாட்டு சொல்றேன், கேட்டுக்கிறேன். முதல் எத்தனை பாட்டு சொல்றேன்? இங்கிருந்து ராஜு பெயர் படுத்த விஜயனுடன் மும்மனுடன் குரவியினும் பிரியார் ஆகி பார்படுத்த சுயோதருக்கு படையகர் அமரர்கள படுத்த கோவை கார் படுத்த நிறுத்தாரு கைதுள்ளார் கடையேற்றாரு தூது போய் அவரத்தொழுத்தோடு உறுதி செல்வது
மறுத்து அவன் மோதுவோர் புனி துணிந்ததும் கண்ணன் பிறந்ததற்கு இந்தும் பயந்த மாது போய் வச்சவர் புனிய மற்ற 5 ஊர் வேண்டு அவர்களுத்தால் அப்படின்னு சொல்லிக்கிறே வருகிற நாடே வான்னு சொல்றான். காடெல்லாம் சொல்ற கருங்குடலுக்கு அப்படின்னு சொல்லி வர்றப்போ 100 பாட்டு ஆகினால இதை இப்படி சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான், எப்பா விட்டுடுறா சொன்னது சொல்ல தப்புடான்னு சொன்னான். ஆகையினால குழந்தைகளே, செல்வங்களே, கவிஞர்களே, நீங்க எல்லாம் ஒருங்கவிஞன் ஆகணும், பட்டுக்கோட்டை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதிதாசன் வச்சுக்கிறீங்களா புத்தமா மாதிரி கொடுத்துருங்க. யார் அருண்மொழி மாதிரி ரொக்க பரிசு கொடுக்குறது கவர் பூரா அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே சீரியலாக இருக்கும். அந்த 50 ரூபாய் நோட்டு வரிசையாக இருக்கு. அப்படியே இப்போ நானும் அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு சீரியலாக கொடுக்கணும். 5 மணிக்கு இல்லை 6 மணிக்காவது துவக்கி விடலாம் என்று திட்டம் வந்திருந்தோம். இணைந்ததை பிரிதலுக்காக திருமணம். தலைப்புகள் வந்து இப்போ ஐயா எல்லாமே சொல்கிறத பார்த்தா எல்லாரும் புத்தகம் சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த கவிதைகள் தொகுப்பு கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. அந்த புத்தகம் போட்டுருக்கோம். நீங்கள் இப்படி போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியான ஒரு ஐடியா இல்லை. புக்கை போடுறப்ப சூழ்நிலை எடுத்து சொல்லுங்கள். அதில் ஏற்பாடு பண்ணி புக்காக போட்டுருக்கோம். இதே மண்டபத்தில் இங்கேயே வரைய வச்சிடலாம். அது திருமணம் இணைந்தனை பிரியருக்கா. திருமணம் இருவரை ஒருவராக்குவது, அந்த ஒருவர் யார் என்பதற்காக வாழ்நாள் பூராக போராடுவது. நீ பேசா நாம் பேசா. திருமணம் 2 எதிரிகள் ஒரே படுக்கையில் படுக்கின்ற ஒரே இடம் திருமணம். வாழ்க்கை வாழவே முடியாது என்கிற அளவுக்கு கடினமானதில்லை, வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்கிற அளவுக்கு சுலபமானதும் அல்ல. எனவே அம்மையார் அவர்களை உங்களோடு அழைக்கிறேன். இது அற்புதமான மாலை வேளையிலே தமிழ்ச்சங்கம் கண்ட சிவபெருமானாய் தியாகராஜ பெருமான் வீற்றிருக்க, அதே தமிழ்ச்சங்கம் கண்ட குமரனாய் குமாரையா அருகே வீற்றிருக்க, அவையில் நிறைந்த புலவர்களாய் அனைத்து சான்றோர்களும் அமர்ந்திருக்க, அதில் நான் பேசும் அழகை கண்டு ரசிக்கும் பேசும் பிதாமகராய் ரசித்திருக்கும் சபை ஐயா மற்றும் என்னோடு இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மகன் பிரபாகர் அவர்களுக்கும் ஆய் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தலைப்பு கேள்வி குறியில கொடுத்துருக்கிறாங்க. திருமணம் இணைதலே பிரிதலுக்கா, இணைதலே பிரிதலுக்கான்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. நாளைக்கு எனக்கு ஐயா பேசுன என் கண் தெரியல, அதனால பெருசா எழுதிருக்கிறேன். யார் தப்பா எடுத்துக்கோங்க. இணைதலே பிரிதலுக்கா. திருமண பிரிவில்
நிச்சயமாகிறது? ஆமெனில் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் எங்கே நிச்சயமாகிறது? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மையானால் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் எங்கே நிச்சயமாகிறது? திருமணம் என இரு மனங்களை இணைத்து இறைவன் போட்ட முடிச்சை. திருமணம் என இரு மனங்களை இணைத்து இறைவன் போட்ட முடிச்சினை பணமுடிப்பால் அமைப்பது ஏன்? முதல் கேள்வி. இறைவன் போட்ட முடிச்சை பணமுடிப்பால் அமைப்பது ஏன்? திருமண வாழ்வில் கால் வைத்து கற்பனை சிறகுகளை விரிக்கும் போது பிரிவு என்ற கணையால் துளைத்து வீழ்த்துவது ஏன்? காலங்கள் மாறினாலும் கணினிமயம் ஆகினாலும், காலங்கள் பல ஆகினாலும் கணினிமயம் ஆனாலும் மாமியார்களை மட்டுமே இன்றும் வில்லிகளாக பார்ப்பது ஏன்? மாமியார்களை வில்லிகளாக சித்தரிப்பது ஏன்? உயிர்கள் இணைந்து உயிர் படைக்கும் பிரம்ம அரியாசனத்தை உயிர்கள் இணைந்து உயிர் படைக்கும் பிரம்ம அரியாசனத்தை உறவுகளை பிடுங்கி எறிவது ஏன்? உறவுகளை பிடுங்கி எறிவது ஏன்? ஒரு முழம் மஞ்சள் கயிற்றினால் பெண்ணின் தன்மானத்தையும் உணர்வுகளையும் தூக்கி நிறுவது ஏன்? ஒரு முழம் மஞ்சள் கயிற்றினால் பெண்ணின் தன்மானத்தையும் பெண்ணின் உணர்வுகளையும் தூக்கி நிறுவது ஏன்? நின் பிரிவினிலும் சுடுமோ காடு அன்று என் தாய் சீதை உரைத்த உச்சக்கட்ட விரக்தி குரலின் ஒலிகள் இன்னுமா உரைக்கவில்லை உங்களுக்கு? மதங்களை பாராமல் மனங்களை பார்த்து திருமணக்கூட்டில் வாழும் குருவி குஞ்சுகளை மதங்களை பாராமல் மனங்களை பார்த்து திருமணக்கூட்டில் வாழும் குருவி குஞ்சுகளை மதம் கொண்ட மாமதங்கள் பித்து எறுவது ஏன்? இந்த கேள்வி முதிர்ந்த வயதில் கதியில்லாமல் கலங்கும் போது வந்த உறவுகள் எல்லாம் தூக்கி கடைநிலைக்கு தள்ளும் போது ஓடோடி வந்து கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் துணையை எட்டி உதைப்பது ஏன்? இது உங்கள் முன் நான் வைத்த கேள்வி. கண்ணதாசனிடம் சென்று, ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி என்றேன். இந்த கேள்விகளை அவன் முன் வைத்தேன். அவனோ, நானே 2 மனம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அமைதியாக இரம்மா என்றான். அடுத்து சென்றேன் பாரதியிடம். அவன் என்றான், ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று மீசையை உடுக்கினான். பயந்து ஓடினேன், என்னால் எதிர்க்கும் சக்தி இல்லை. அடுத்து ஓடினேன் என் பாட்டன் வள்ளுவனிடம். ஐயா, இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்றேன். பாட்டனாரே எனக்கு
ஒரு தீர்வு சொல்லுங்கள், இந்த திருமண பிரிவை எப்படி தடுப்பது என்று கேட்டேன். சொன்னால் ஒரு வார்த்தை, அன்பும் மரணம் உழைத்தாயின் முன்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று கூறினார். முடிவை கண்டேன், மகிழ்ந்தேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு கவிதை. திருமணம் இணைதல், அதன் இதர இடர்பாடுகள், பிடிநிலை இல்லாத திருமணத்திற்கு ஒரு வழியை சொல்லியிருக்கிறார்கள். மனம் இணைந்தால் பணம் பின்னல் போய்விடும் என்ற உண்மையை உறக்க சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக அருமையான கவிதை, அருமையான கருத்து, எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இன்று பல மேலை நாட்டு கலாச்சாரத்தின்படி நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக திருமண பந்தத்தை விட்டு விலகி செல்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அது பல காரணங்களினால், வேலைப்பளு, மற்ற வேறு வேறு விஷயங்களில் நாட்டம், அதிகமான எதிர்பார்ப்பு. ஒரு பெண் தன் ஆணை, தன்னுடைய இணையை அல்லது கணவனை அவனால் எல்லாம் செய்துவிட முடியும் என்று நம்புகிறார். அது உண்மை இல்லை. ஒரு சிலதான் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியாது. இன்னும் சில பேர் ஒரு கியர் வச்ச வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு இந்த மரியாதைக்கு கல் தூங்குவாங்க, பேக் பையை தூக்கிட்டு போயிட்டு முது வலி கொடுக்குறாங்க, அந்த வலிமையை எதிர்பார்க்குறாங்க. அது போல் இன்னைக்கு அன்னைக்கு அடுப்படியோடு இருந்தாங்க, சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் சம்பாதிக்கணுங்கிறாங்க. பெண் கேட்குற கேள்வி என்னன்னா, என்னை விட நீ எந்த வேலையிலும் வலிமை, நீ தீரெல்லாம் பண்ணிடுறேன், நீ டீ போடுறேன், நானும் கொடுத்துட்றேன், நீ டிவி ஆர்டர் போடுறேன், நானும் ஆர்டர் போடுறேன், நீ பண்ணுற எல்லாமே நானும் பண்ணுறேன். ஆம்பளை எல்லாம் யார் சொல்லியிருக்கான், அது உங்களுக்கு சொல்கிறது தெரியல. இது போல சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன படித்து வேலைக்கு போகிறது மட்டும்தான் ஆணோட வேலை, மற்ற எதுவுமே வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல அவங்களுக்கு. பச்சரிசி சாப்பிடுங்கன்னா அது எப்படி எங்கே கிடைக்கும், அது என்ன அந்த பச்சரிசினா, இது உண்மை. அவனுக்கு பச்சரிசினா என்ன தெரியல, அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அப்போ ஒரு பெண் அப்படி இல்லாமல் அவங்க எப்படியே கற்றுக்கிறாங்க விஷயத்தை. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையில். ஆனால் எல்லா விதத்தையும் மிக சுருக்கமாக, அதே போல் மிக விளக்கமாக, அருமையாக நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அருமையாக அவரை வாழ்த்துவோம். ஐயா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அம்மா, இங்கே பாருங்கம்மா. நாளைக்கு காலையில் அவங்களுக்கு ஆபரேஷன் குறைக்காக ஒரு ஆபரேஷன் லோக்கலில் தான் நடக்கிறது. இருந்தாலும் நம்ம அவங்களுடைய இதை பார்த்தாலே தெரியும், பெரிய பெரிய எழுத்துல எழுதி வச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய கேள்விகளை அடுக்கி விட்டு போயிருக்கிறார். அது எல்லாமே புரிந்துணர்வு இருக்கின்ற பொழுது இந்த திருமண பந்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு இடையூறு வராது என்பது என்னுடைய தாழ்மையான புரிந்துணர்வு. புரிந்துணர்வுல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. அடுத்தது விட்டு கொடுத்து போதல், இது ரெண்டு இருந்துச்சுன்னா அது குறையவே குறையாது.
இந்த நிகழ்வின் தலைமை தாங்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் ஐயா அவர்களுக்கு இறுதியாக அதனால் வாழ்வு இறுதியாக இறுதி நாட்களை பற்றி புலவர் பாவலர் கவி ஞாயிறு அற வெங்கடேசன் அவர்களை எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இறைக்கு பக்தராக மட்டுமல்ல இலக்கியத்திற்கும் தியாகம் செய்வதற்கு ராஜனாக கொண்டிருக்கும் இந்த ஏற்பாட்டாளரை வணங்கி தலைமையேற்றிருக்கும் ஐயாவின் தலைப்பெழுத்திலே தந்தை பெயருக்கும் சொல்லலாம், சிவகுமார் சொல்லுக்கு குமார் என்றும் சொல்லலாம் என்ற அளவிற்கு இருக்கும் தலைமையை வணங்கி என்னுடன் இணைந்து கவிப்பாடும் கவிப்பெருமக்களையும் வணங்கி இந்த அவையிலே இருக்கும் சான்றோர்கள் முன் கவி பாடுவதை கொல்லன் தெருவில் ஊசியிருக்கும் நிலையில் தான் நான் வந்திருக்கிறேன். நேரடியாக இறுதி கவிஞர் என்பதாலும் சுருக்கமாக நான் கவிதைக்கு நுழைகிறேன். தலைப்பு வாழ்வின் இறுதி நாட்கள். வாழ்வின் இறுதி நாட்கள். அடடா, ஒன்றிரண்டு வெள்ளைமுடி வந்துவிட்டதே என்று வருத்தப்பட்ட காலம் போய், அடடா ஒன்றிரண்டு வெள்ளைமுடி வந்துவிட்டதே என்று வருத்தப்பட்ட காலம் போய், ஆஹா ஒன்றிரண்டு கருப்பு முடியும் இருக்கிறதே என திருப்தி பெற்று கொள்ளும் காலம். வாழ்வின் இறுதி நாட்கள். வாழ்வின் இறுதி நாட்கள் கடமையை செய்தவனுக்கு கம்பீர நாட்கள். கடமையை செய்தவனுக்கு கம்பீர நாட்கள், ஆட்டம் போட்டவனுக்கு அடக்கமான நாட்கள். வாழ்வின் இறுதி நாட்கள் தராசை விழுங்கி தராசுக்குள் தொண்டையில் சிக்கி அப்படி இப்படியுமாய் தத்தளிக்கும் காலம். ஆம், இதை அப்படி செய்திருக்கலாம், அதை இப்படி செய்திருக்கலாம் என கற்பனை கட்டுரையை திருத்திக் கொண்டிருக்கும் காலம். காலனை காலால் எட்டி விதைக்கும் வயது போனால் என்ன, காலனை காலால் எட்டி விதைக்கும் வயது போனால் என்ன, பேரன் எட்டி விதைக்க மார்பு இருக்கிறதே. வாழ்வின் இறுதி நாட்கள். 4 கால் பயணத்திற்கு முன் 3 கால் பயிற்சி எடுக்கும் காலம். வயதானதில் பாட்டிக்கு வருத்தமில்லை, வயதானதில் பாட்டிக்கு வருத்தமில்லை, நிலவில் வடை சுட யாராவது கூப்பிடுவார்களா என்ற ஏக்கம் மட்டுமே உண்டு. வாழ்வின் இறுதி நாட்கள். எங்களை யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எங்களை யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, வெற்றிலை பாக்கு விற்பதற்கு எங்களை பிடிக்கும். பேரன் பாட்டியை கலாய்த்தான், பேரன் பாட்டியை கலாய்த்தான். அந்த கால போட்டாவில் அழகு சுந்தரி, அந்த கால போட்டாவில் அழகு சுந்தரி, இந்த கால போட்டாவில் சொர்க்க சுந்தரி. வயதானவர்களை பெரும்பாலோர் திட்டுவார்கள் என கடவுள் நினைத்தாலோ தெரியவில்லை, வயதானவர்களை பெரும்பாலோர் திட்டுவார்கள் என கடவுள் நினைத்தாலோ தெரியவில்லை. காது திறனை கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறான், வேதனையின் வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறான். குழந்தையாய் பிறந்துதானே வளர்ந்தோம், குழந்தையாய் பிறந்துதானே வளர்ந்தோம். அந்த குழந்தையாய் தன்னை நன்றிப்படுத்தும் காலம். சொட்டையின் ரகசியம் சொல்லட்டுமா, சொட்டையின் ரகசியம் சொல்லட்டுமா. தலையெழுத்தை நம்பாதவர்க்கு அது ஒரு காலிச்சீட்டு, தலையெழுத்தை நம்பாதவர்க்கு அது ஒரு காலிச்சீட்டு. என்ன செய்தாய் கணக்கு எழுது, அதையே விதியாய் உனக்கு எழுது. வாழ்வின் இறுதி நாட்கள். நடை மட்டுமே தளர்ந்திருக்கும், மனதில் தெளிவிருக்கும். நடை மட்டுமே தளர்ந்திருக்கும், மனதில் தெளிவிருக்கும். மாத்திரைகளுக்கு வழிகொடுத்தாதவர்கள் மந்திரவாதிகள், மாத்திரை இருந்தும் கலங்காதவர்கள் தந்திரவாதிகள். ஓர் அதிசயம், ஓர் அதிசயம். சுருக்கங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனசு விரிகிறது, சுருக்கங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனசு விரிகிறது. சுயநல இளமை மெழுகுவர்த்தி திரியாய் எரிகிறது. அந்த பொக்கை வாய்ச்சிருப்பு பலமான பல் போன பிறகு அந்த பொக்கை வாய்ச்சிருப்பு அழகோ அழகு. வாழ்வின் இறுதி நாட்கள். நடக்க முடிந்தால் சொர்க்கம். வாழ்வின் இறுதி நாட்கள். நடக்க முடிந்தால் சொர்க்கம். நமக்கும் மற்றவர்க்கும், நமக்கும் மற்றவர்க்கும். இல்லை என்றால்
வாழ்வின் இறுதி நாட்கள் மரண பயத்தை தூக்கி எறியும் மன்மத நாட்கள். வாழ்வின் இறுதி நாட்கள் மரண பயத்தை தூக்கி எறியும் மன்மத நாட்கள். பகுத்தறிவாளி என சொல்பவர்க்கும் பக்தி முதிர்ச்சி வரும் பழுத்த நாட்கள். வாழ்வின் இறுதி நாட்கள் இறந்த நெருங்கிய உறவுகள் தன்னை மேலிருந்து அழைப்பதாய் உச்சரிக்கும் நாட்கள். காதோரம் தனக்கு பிடித்த உறவுகளின் குரலால் கண்ணோரம் நீர் வழியும் நாட்கள். ஒரு சிலர் எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என ஆணையிடும் நாட்கள். ஒரு சிலர் தன் மரண தேதியை துல்லியமாய் சொல்லிவிடும் பஞ்சாங்க நாட்கள். ஒரு சிலர் காசியில் உயிரிட மாட்டோமா என ஏங்கும் இறுதியாசை நாட்கள். மரண தண்டனை கொடுத்த பின் உமது கடைசி ஆசை என்ன என்று கேட்பது போல் வாழ்வின் இறுதி நாட்களில் உமக்கு எது பிடிக்கும் என இரத்த உறவுகள் கேட்கும் போது பல் போன பிறகு கிடைத்த பட்டாணியாய் நிலை இருந்தாலும் நீங்க நல்லா இருங்க, அது போதும். நீங்க சண்டை போடாம வாழுங்க, அது போதும். நீங்க உடம்பு நல்லா பார்த்துங்க, அது போதும் என ஆசீர்வாதம் செய்யும் அற்புத நாட்கள். ஆம், இதற்காகவே இறுதி நாட்களில் மட்டுமல்ல எப்போதும் மனிதத்தை கொண்டாடுவோம். இறுதியான கவிதை மிக உறுதியான கவிதை. வாழ்வின் இறுதி நாட்களில் ஏற்படும் மன அழுத்தங்கள், சந்தோஷங்கள், விரக்திகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கவிதை. மிக அற்புதமாக இருந்தது. அதில் எல்லா கவிஞர்களுமே மிக அருமையாக கவி பாடுகிறீர்கள். இதற்காகவே ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு மிக என்னை பொறுத்தவரை மிக அருமையான கவித்திறன் உள்ளவர்கள் கவிஞர்கள். நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டுங்கள். ஐயா அவர்களை பாராட்டி தமிழாசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கின்றனர். சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஐயா உங்களை பற்றி சொல்லி வந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க அருள், குரு வாழ்க குருவே. இந்த அபியானத்தை, அதாவது பசிக்கு வந்தவர்கள் உணவளிக்க இடத்திலே அறிவு பசிக்கு உணவளிக்க ஒரு தலைவரை வாழ்க்கை இருக்கிறது. இந்த தலைவராக இருக்கின்ற ஐயாவுடன் இந்த அபியானத்திலே வந்து கவிபாடி அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் மற்றும் வந்திருக்க அத்தனை பேரும் வணங்கி வாழ்க்கை நீங்களும் அழைக்கக்கூடிய உடல் நலம், தொழிலாளர், இடைத்தேர்வு, உயர்த்துறை, விஞ்ஞானம் கேட்டு நோக்கி வாழ்வாங்க வாழ்க்கை. அதையே அதாவது அபியாசம் ஓய்வு பெற்றவர் ஏதாச்சும் மகிழ்ச்சி இருந்திருக்கார். அந்த அறிவிப்பு வந்து அந்த ஏதாச்சும் தத்துவத்தை வந்து அது எண்ணெய் முடிச்சு அது பேராசிரியர் இருக்கலாம். அதெல்லாம் நான் இருந்துங்க. அதனால் இங்கே கவிப்பாடிய அத்தனை பேரையும் நான் வாழ்க்கை வருகிறேன். இப்போது பாடிய, அதாவது வயது ஆக அவருக்கு வந்து அந்த முதுமையின் காரணமாக சுருக்கம் ஏற்படும், நிறைய ஏற்படும் சொன்னார். அவர் எப்பொழுதுமே இளமை காலத்தில் இருந்து முதுமை காலத்தில் கஷ்டப்படுவார். இளமை காலத்தில் எழுதியா இதெல்லாம் வந்து அப்போ அப்படி இல்லை, இப்போ இது சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பாங்க. அதுபோல் அந்த கவிதை மிக அழகாக வாசித்தார். அதாவது எளிமையாக இருக்கும்போது முதுமை சொல்லுவாங்க, முதுமை இது ஒரு அழகே காலம், அது நல்ல நேரம், அது வாசல் பார்த்தா நிறைய போட்டே இருக்கும். அது ஒரு வசந்த காலம் சொல்லுவாங்க. ஆனால் இளமை காலத்திலே என்னென்ன செய்தோமோ அதையெல்லாம் எடுத்து இணைப்படுவார். முதுமை காலத்தில் வருவார். முதுமையை தடுக்க முடியாது இளமையை. ஆனால் முன்னே இந்த காய்கறி பயிற்சி ஒன்று, அந்த பயிற்சி என்ன பண்ணாக்கா அந்த முதுமையை தடுத்து இருப்பாங்க.
மரணத்தை தவிர்த்து நின்று தள்ளி போடலாம். ஆனால் கண்டிப்பாக அது முதுமை அந்த பசியில் மரணத்தில் உருவாக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த முந்தைய கால அடிக்கிற துன்பங்கள் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் இளமை காலத்தில் ஆம்பியமாக சொல்லிட்டு கட்சிக்கு வந்து முழுமையான காலத்தில் அவர் யாரும் கவனிப்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுகிறாரு. அந்த உரிமையை நாம் சிறப்பாக வாழ்வதற்கு முதலிருந்து திட்டமிட்டு அந்த உரிமை காலத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மனதை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம். இது பற்றி கருப்பாடி அவர்களுக்கு நன்றியை பார்த்து கொண்டே வாழ்வோம். இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். மிக அருமையான ஒரு மாலை வேளையிலே மிக குறைந்த நேரத்தில் ஆதியை பின்னால் வா என்ற தலைப்பு ஐயா இளங்கோன் ஐயா அவர்கள் நான் கொடுத்தது. அவர் வர முடியாத சூழ்நிலையால் கடைசி நேரத்தில் ஐயா காரப்பட்ட சொல்ல வருது ஐயா ராஜேந்திரன் அவர்களிடம் அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர்களுக்கு நாளை கண் ஆப்ரேஷன் ஏதோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஆனால் வெங்கடேசன் ஐயாவே எங்களுக்கு தான் முதல் தடவை கழிப்பாடுவது எல்லாமே மிக சிறப்பாக அமைந்து விட்டது. எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. இல்லை உங்கள் அனைவரையும் அழைத்து ஒரு நல்ல ஒரு மாலையிலே இந்த மாதிரி செய்திகளை கேட்கிறது ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்கு என்னுடைய மற்றும் இந்த நிகழ்வுக்கு அழைப்பை ஏற்று மிக எல்லாரும் வந்திருந்து அருமையாக இந்த விழாவை நடத்தி கொடுத்ததற்கு என் சார்பாகவே குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தற்சமே உணவு பெற்றோர்களுக்கு சரியாக இருக்கின்றது. அதை அறிந்துவிட்டு செல்லவும் அடுத்த முறை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.